வணக்கம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை பெரியாழ்வார் அவதரித்த நாள், லட்சுமி நரசிம்மர் அவதரித்த நாள், அதாவது சுவாதி நட்சத்திரம், ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன்கள்ங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால முன்கூட்டியே சொல்லிடுறோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான தைரியம், ஜெயிக்கும், வெற்றி உண்டு, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்குடி பதிப்பகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திரனுக்கு தீபம் காட்டணும். சரி, திங்கட்கிழமை எப்படி இருக்கு? செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கு? செவ்வாய்க்கிழமையும் சரியில்லை. கவனம். 2 நாட்களும் நிதானம், பொறுமை, பண விஷயத்துல ஜாக்கிரதை, கடன் கொடுக்க வேண்டாம். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில பரிகாரங்கள் சொல்றோம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை, திங்கள் செவ்வாய் 3, வடக்கு நீலம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும். உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். பிரமாதமான நாள், கலக்குறீங்க. அப்புறம் என்ன சந்தோஷம். பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன் திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்குடி பதிப்பகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. நிதானம், பொறுமை, கவனம். அனுசரித்து போங்கள், ஜாக்கிரதை. மனசுல சில மந்திரங்கள் சொல்லணும், வழிபாடு செய்யணும், நல்லது. சந்திரனுக்கு தீபம் காட்டியே தீரணும் இன்னைக்கு சாயந்தரம். அனுகூலமான எண் 7, வடக்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்குடி பதிப்பகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சரியில்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வழிபாடு முக்கியம். அசை உணவு வேண்டாம். கம்பீரம்ங்கிற பேர்ல வரட்டு பிடிவாத வேண்டாம். அசட்டு தைரியம் வேண்டாம். பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை. மனசுல சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யணும். அனுகூலமான எண் 2 நாட்களும் சொல்றோம், திரும்பவும் சொல்றோம், சிறப்பா இல்ல, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை, திங்கள் 5, தெற்கு சிவப்பு, செவ்வாய். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்க பிறகு பலமான பொறுமையும் நிதானமும் பெருந்தன்மையும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ராத்திரி சந்திரனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு. மொத்தத்துல நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. அப்பூதி அடிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத்திரி முனிவர் சந்திர பகவானோட அப்பா, அனுசுயா தேவி அம்மா. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, 26 பாகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, நல்லது.
துலா ராசிக்கார நேயர்களே 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் காட்டியே தீரணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம், நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதை, முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை திங்கள் செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கோட எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பக வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சிக்கனம் பார்க்காம சில வழிபாடுகளை செய்யணும் சொல்றோம். திங்கட்கிழமை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் கோயில்ல தீபம் போட்டே தீரணும். ஆமா. அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு 2 வடக்கு பச்சை. சில மந்திரங்கள் மனசுக்குள்ள 2 நாட்களும் ஓடணும். ஓம் ஓம் பாமாதேவியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. கூடவே பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும், நிதானமா இருக்கணும். ஏழைகளுக்கு சோறு, பருப்பு சோறு, புளி சோறு ஏதாவது ஒண்ணு காக்கைக்கும் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும், மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற கோபம், தடுமாற்றம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். மனசுல சில வழிபாடுகள் செய்யணும். பரிகாரம் முக்கியம், நிதானம். ஆமா. நிலாவுக்கு ராத்திரியில தீபம் காட்டணும், அதுவும் முக்கியம். பரிகாரங்கள் வேற சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசூயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. அப்பூதி அடிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத்திரி முனிவர் சந்திர பகவானோட அப்பா, அனுசூயா தேவி அம்மா. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, 26 பாகம், படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பிடிவாதம் வீம்பு குறைக்கணும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை ராத்திரி நிலாவுக்கும், அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். வேற சில பரிகாரங்கள் சொல்றோம், செஞ்சிருங்க. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 6 வடக்கு வெள்ளை. சில மந்திரங்கள் மனசுக்குள்ள 2 நாட்களும் ஓடணும். ஓம் ஓம் பாமாதேவியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. கூடவே பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும், நிதானமா இருக்கணும். ஏழைகளுக்கு சோறு, பருப்பு சோறு, புளி சோறு ஏதாவது ஒண்ணு காக்கைக்கும் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர் உண்டு, வெற்றி உண்டு, சந்தோஷம், கள்ளக்கடைங்க, நல்ல நாளாக இருக்கும். உங்க பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும், போட்டா நல்லது. ஆமா. வழிபாடு முக்கியம், சிக்கனம் பார்க்காம பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு 6 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசூயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. அப்பூதி அடிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத்திரி முனிவர் சந்திர பகவானோட அப்பா, அனுசூயா தேவி அம்மா. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, 26 பாகம், படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே 2 நாட்களும் சந்திராசிரமம். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, திருநாவே போற்றி, திருச்சுழியே போற்றி. திருச்சுழி ரமணர் பிறந்த இடம். திருநாவுன்னா திருநாவுக்கரசர். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமா. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க.
வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்துல ஜாக்கிரதை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 26 பகுதிகள். எதை வேணா அரை மணி நேரம் 2 நாளும் அரை மணி நேரம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க. மோர் சோறு, பருப்பு சோறு, கொள்ளு வேக வச்சு சோறு, பசுமாட்டு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 2 நாட்களும் சில பல ராசிகளுக்கு பலன்கள் உதயமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு பெரியாழ்வார் ஜெயந்தி. பெரியாழ்வார் பாசுரம் படிச்சு பாருங்க. பெரியாழ்வார் பாசுரம் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க, படிச்சு பாருங்க. ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை லட்சுமி நரசிம்மரை பத்தி படிச்சு பாருங்க. லட்சுமி நரசிம்மர் ராஜபத மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் படிச்சு பாருங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.